வெல்கம் டு வனிதாஸ் கிச்சன். இன்றைக்கி முருங்கைக்காய், கத்திரிக்காய், மாங்காய் மூணுத்தையும் வச்சு ஒரு சாம்பார் செய்ய போகிறேன். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு குக்கரில் துவரம்பருப்பு ஒரு 100 கிராம் போட்டு அதில் மஞ்சள் தூள், எண்ணெய் இதெல்லாம் போட்டு வேக வச்சு கடைஞ்சி எடுத்து வச்சுருக்கேன். அதில் முருங்கைக்காய் ஒன்று போட்டுக்கலாம். ஸ்டவ்வில் குக்கரில் வேகட்டும். இப்போ சாம்பாருக்கு தாளிச்சிக்கலாம். கடாயில் எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் கடுகு 1/2 ஸ்பூனு, வெள்ளை உளுந்து 1/2 ஸ்பூனு, வெந்தயம் 1/4 ஸ்பூனு, ஜீரகம் 1/4 ஸ்பூனு, பெருங்காயம் 1/2 ஸ்பூனு, கொஞ்சம் கருவேப்பிலை, பொடியாக நறுக்கிய வெங்காயம் 1 போட்டு நல்லா வதக்கிக்கலாம். கூடவே தக்காளி 1 போட்டு வதங்கினதும் அரிஞ்சு வச்சுருக்க கத்திரிக்காயை 4 போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ முருங்கைக்காய் 1/2 வேக்காடு வெந்துருச்சு. இப்போ தாளிச்சதை இதிலே கொட்டிடலாம். கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதிலே மிளகாய்த்தூள் ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்டால் தனி மிளகாய்த்தூள் போட்டுங்க, நான் போடல. இந்த சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கிண்டிக்கலாம். ஒரு 3 நிமிஷம் கொதிக்கட்டும். சின்ன எலுமிச்சைப்பழம் அளவுக்கு புளியை ஊற வச்சு அதை கரைச்சி வச்சுருக்கேன். மாங்காய் போடுறதுனால புளியை கம்மியாக போட்டிருக்கேன். சாம்பார் நல்லா கொதி வந்துருச்சு. புளி கரைசலை அதிலே ஊற்றிக்கலாம். அரிஞ்ச மாங்காய் 1 இந்த சாம்பார்லேயே போட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். முருங்கைக்காய், கத்திரிக்காய், மாங்காய் மூணுத்தையும் போட்டு சாம்பார் வச்சுருக்காது. இந்த வாசனையே சூப்பராக இருக்குது. இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். கொத்தமல்லி தழையை போட்டு இறக்கிடலாம். இப்போ சாம்பார் ரெடி.